அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்துள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் இது குரு பகவானையும் சந்திர பகவானையும் பற்றியது. ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருந்தால் அது சந்திர மங்கள யோகம் என்கிறோம். உண்மைதான், அதில் எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. அதே இணைவு என்பது சந்திர பகவான் பூர்ண சந்திரனாக, பரிபூர்ண சந்திரனாக, பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது குரு பகவானும் சேர்ந்தார். சந்திரன் ஒரு ஒளி பொருந்திய கிரகம், குருவும் ஒரு ஒளி பொருந்திய கிரகம். இவர்கள் இருவரும் சேர்ந்து சுபக்கிரக வீடுகளில் இருந்தால் அந்த கிரக வீடுகளும் ஒளி பொருந்திய அமைப்பு. 3 ஒளிகளும் அதிகமான ஒளிகளை ஏற்படுத்தி அந்த சந்திர மங்கள யோகத்தினுடைய பலன்கள் பாதிக்கப்படும். ஆதலால் ஒளிகள் தன்மை என்பது மிக அதிகமாக இருக்க போகக்கூடாது. ஒளித்தன்மை அளவோடு தான் இருக்க வேண்டும். அளவுக்கு மீறும் பொழுது அது பலன்களை மாற்றி கொடுக்கும். ஆதலால் குரு பகவான் சந்திர பகவானை பார்க்கும்போது சந்திர பகவான் தேய்பிரை நிலையை அடையக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். வளர்பிறையிலிருந்து தேய்பிரை நீக்கி செல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பகவான் பார்த்தால் அது பூர்ணமான குருச்சந்திர யோகமாக செல்லும். அதனால் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.